நாடாளுமன்ற தேர்தல் அன்று ஊதியத்துடன் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுக்க 7 கட்டங்களாக நடைபெறுகின்றது. அதில் முதல் கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கான தேர்தல் முதல் கட்டமாக நடக்கிறது. அதைத் தொடர்ந்து இறுதி கட்டமாக 7வது கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அன்று ஊதியத்துடன் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க ஏதுவாக இந்த பொது விடுமுறையானது அளிக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து மாநில தலைமை செயலர்கள் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அன்று ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் இதனால் அனைவரும் வாக்களிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பதை இலக்காக வைத்து தேர்தல் ஆணையம் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 100 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணிகள், விழிப்புணர்வு கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. விழிப்புணர்வு பாடல் கூட வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு புதுச்சேரியில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடக்கிறது. அன்றைய தினத்தில் ஊதியத்துடன் அனைவருக்கும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஊதியத்துடன் பொது விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருப்பதாகவும் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நடைமுறை கொண்டு வர இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அன்று ஊதியத்துடன் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது.